மகளே நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக தான் வந்திருக்கேன், உன் பிள்ளைகளுக்காக தான் வந்திருக்கேன். உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் பிள்ளைகள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். உண்மை மகளே, அது சரியாகி கூட நல்லா வாழ வச்சு கொடுங்க. நல்ல காரியம் ஒண்ணு நடத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். நடத்தி கொடுக்குறோமா? அதே போல இங்க வந்துட்டு போய் தானே நினைச்சு நல்லபடி சந்தோஷம் தானே. அதே போல இப்ப நல்ல வார்த்தை வாழ்ற வாழ்க்கையில பிரச்சனை இருக்க கூடாதுன்னு கேட்டு வந்திருக்கேன். சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல வருமானத்துல பிரச்சனை இருக்கு, ஒரு இடத்துக்காரி ஒண்ணு முடியாம முடிச்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் சரியாகி கொடுன்னு கேட்டது. சரி பண்ணி கொடுத்தா அப்புறம் மறக்க மாட்டேன். ஒரு தெய்வம் வேடிக்கை பார்க்கறதா இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி வச்சிருக்கேன். என் தெய்வம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு வர வச்சு கொடுக்கணுமா? வந்துதான் நிக்குது. என்ன செய்யணும்? வாய் பேசும், நடக்க போகுது. நடத்தி கொடுத்தா அந்த அப்பன் மறக்க மாட்டேன். நான் சொல்றேன் மகளே, நான் வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டேனே, உன் காதல் விழுகலையா? நான் சொல்ற வார்த்தை புரியலையா? நல்ல வார்த்தை நடக்க போது நடத்தி கொடுத்துறேன். மறக்கக்கூடாதா? வாப்புட்ட உடச்சு கொடுக்கணுமா? நல்ல வார்த்தைகள் அதுக்கான காலத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ உடஞ்சிரும். சொல்ற வார்த்தை புரியல, அதே போல பேசிடும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல அலங்கரிக்க வைக்கலாம், அதே போல சபைக்கு போய் பாட்டலாம். அதுவும் நடக்க போகுது. நடத்தி கொடுத்தா அந்த அப்பறம் மறக்க மாட்டேன். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. கனிவுடையா இதை புரியும். இதை நல்ல வார்த்தை எடுக்கணும். சொல்ற வார்த்தை கவனிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல, இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சு 11 காணிக்கு எடுத்துட்டு உன் குலதெய்வத்துக்கு 11 காணிக்கு எடுக்கணும். மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்கணும், 11 காணிக்கு எடுத்துட்டு இதுக்கு முன்னால சொல்ற வார்த்தை புரியல, எலும்புச்சம்பளத்தால விளக்கு போடணும். எலும்புச்சம்பளத்தால 48 நாளைக்கு விடாம விளக்கு போடணும். மறந்துடக்கூடாதா தாயே? 48 நாளைக்கு தொடர்ச்சியா விளக்கு போடணும். கனிவுடைய கண்டிப்பா இதை புரியும். நல்ல வார்த்தை வீட்டுக்கு போனோடனே ஒரு சூடத்தை எடுத்து எல்லாரோட தலையை வச்சு எடு. அதே போல வீட்டு வாசல் முன்னால் இருந்து நல்ல வார்த்தை வீட்டு வாசல் முன்னால் இருந்து உன் குலதெய்வத்தை கூப்பிடு. வார்த்தை கவனிக்கணும் தாயே. நல்ல வார்த்தை யாரு எது இடைஞ்சல் பண்ணியிருந்தா அந்த இடங்களை உடச்சு கொடு. அதே போல என் குடும்பத்தை வாழ வச்சு கொடு. என் குடும்பம் என் பிள்ளைய முன்னேறத பார்க்கணும். அதே போல என் வீட்டு காவலா வந்து நிக்கணும், என் பிள்ளைய மேல வந்து நிக்கணும். வந்த தெய்வம் ஆடணும், பேசணும்னு சொல்லணும். இது என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள சூடத்தை ஏற்றணும், வீட்டுக்குள்ள காட்டணும், வீட்டு வாசல் முன்னால வந்து நின்று காட்டணும். இப்படி அதாவது திரும்பிக்கிறணும். வாசல் நின்றுனா இந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறோம். திரும்பி நின்றுக்கிட்டு காட்டிட்டு வேண்டுதலை பூரா சொல்லு, கேட்கும். இந்த கனியில 4 பேர் கண்டிப்பா கேட்கும். சொல்ற வாரத்துல இதை முச்சதுக்கு போய் காலம் நசிக்குது. இதை எப்படி போல. அதே போல உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன். வருமான பிரச்சனை இருக்கு, அதையும் சரியாகி கொடுக்குறேன். அதே போல கைவிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்ச மறக்கக்கூடாதா? இதை என்ன செய்யறீங்கன்னா குடிக்கிறதுக்கு உடலுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. மறக்கக்கூடாதாயே. அது எத்தனை நாள்ல நடக்கும்ன்றத சொல்றேன். நல்ல வார்த்தை தெய்வம் பேசணும்னு சொன்னேன் இல்லையா? நல்ல வார்த்தை அது எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்றத சொல்றேன். மிஞ்சி போனா நல்ல வார்த்தை ஒரு 2.5 மாசத்துக்குள்ள உடச்சிடும். வாப்புட்ட சொல்லப்படியா விளக்கு மட்டும் விடாம போட்டுறணும். மறக்கக்கூடாதாயே. உடச்சதுக்கு அப்புறம் தெய்வத்தை வாக்கு வாங்கிட்டுங்க. மறக்கக்கூடாதா? அதே போல சபைக்கு போய் பாடி கொடுத்துறேன். கொஞ்சம் வேறதாரி ஒண்ணு முடிச்சு கொடுத்துறேன். வாக்கு கொடுத்தேன். நல்ல வார்த்தை அதுக்கும் காலம் இல்லை. நல்ல வார்த்தைக்கு ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் பயப்படாது. நான் சொல்றேன் இல்ல, ஒன்னும் பயப்பட வேணாம். அது என்ன காரணம்ன்றத பார்த்தேன். அதாவது தூயவர்கள் அப்படிதான் தூக்கி எறியும். சொல்ற வார்த்தை பிடிச்சா யாரும் அரட்டல, யாரும் எதுவும் செய்யல. போயிட்டோம். வேற என்ன வேணும்? நல்ல வார்த்தை உனக்கு வேணுமா? அரசாங்க உத்தியோகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமாடா? உன் தலையப்படி காட்டு பாக்குறேன். நல்ல வார்த்தை உனக்கு அரசாங்க உத்தியோகம் பதவி கிடையாது. போயிட்டு எழுச்சியா, நல்லா எழுச்சியா. நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். உனக்காக தான் இருக்க, உன் வாழ்க்கைக்காக தான் கேட்டு இருக்க. உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா? அமைச்சு கொடுக்கணும்டா. நீ ஆசைப்பட்டதா வேணுமா? அது நடந்துச்சுன்னா இந்த அப்புறம் என்ன செய்வேன்? எனக்கு 2 சாராயம் புல்லு வாங்கிட்டு வரணும். மறக்கக்கூடாது. 2 சுருட்டு வாங்கிட்டு வரணும். எனக்கு 10 வச்சு விடணும். மறக்கக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியல, அது மட்டும் போனா நல்ல வார்த்தை கவனிக்கணும். உடலுக்கு அடிக்கடி பாதிப்பு இருக்கு. முக்கியமா என் வருமானத்துல பிரச்சனை இருப்பா. எனக்கு அது சரியா கொடுத்து கேட்டிருக்கேன். என்னுடைய வருமானத்தை நிலையா கொடுத்து கேட்டிருக்கேன். நிலையாம கொடுத்தா அந்த அப்புறம் மறக்க மாட்டேடா. உடலை சரி பண்ணி கொடுக்க. வீட்லயும் மனக்குள்ள பொறுப்பு அதையும் சரியா கொடுத்துட்டு. வீட்லயும் மனக்குள்ள பொறுப்பு அதையும் சரியா கொடுத்துட்டு. வீட்லயும் உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் சரியா கொடுத்துட்டு. சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்புறம் மறக்க மாட்டேடா. சரிமுறையா. அதே போல நல்ல வார்த்தை நான் போற பாதை சரிதானா? அதே போல என் வீட்டுல கூட பிறந்த பிறப்புக்கு நிம்மதி இல்லாம இருக்கு, அதையும் சரியாக கொடுத்துட்டு. வாழ்ற வாழ்க்கையில அதையும் சரியாக கொடுத்தா அந்த அப்புறம் மறக்க மாட்டேன். இதை கூட பிறந்த பிறப்பு கூட மறக்கக்கூடாத போனேன். மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சு 11 கணிக்கு வச்சுட்டு இதுக்கு முன்னால 21 நாள் மட்டும் விடாம போடுது. கனிவுடையா இதை நல்லா வார்த்தை கேட்டு. வீட்டுல உடல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு உடல் பிரச்சனை இருக்கு. அதே போல வீட்டுல மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அதையும் சரியாக கொடுக்குறேன். மறக்கக்கூடாத போனேன். சரியா கொடுத்தா அந்த அப்புறம் மறக்க மாட்டேன். இதை 3 மணி எடுத்துக்கணும். ஒன்ன வீட்டுல தெரிவிங்க, ஒன்ன சாப்பிடறதுல உன்னை குடிக்கிறதுல பயன்படுத்திக்கணும். எல்லாருமே மறக்கக்கூடாத. நீ ஆசைப்பட நடக்குமானா நடக்கும். அதுக்கான காலம் இருக்கு, அவசரப்படாம இருக்கு. சொல்ற வார்த்தை புரியல. சரி, இப்ப அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? சரி, அதை வாங்கி கொடுக்கணுமா? வாங்கி கொடுக்கணும்னா அவன் வாயாளர் பேச தந்தா போதுமா? அவன் வாயாளர் வந்து பேச வச்சு வாங்கி கொடுத்தா போதுமா? ஒரு தலையை போட்டு காட்டு பாக்குறேன். சரி, நல்ல வார்த்தையை எடுத்துக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. ஒரு 9 மாசம் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுவரை வாய் வார்த்தையில விடாதீங்க. அதனால பிரச்சனை எடுத்து போயிட்டு வா. எஞ்சிக்கா, எஞ்சிக்கங்கடா, எந்திரிக்க முதல்ல. நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன். உன் குடும்பத்துல முதல்ல முன்னேற்றம் வேணும். அதே போல வருமானம் வேணும். அதே போல குடும்பத்தை திருப்பி சரியா கொடுங்க. வாழ வச்சு கொடுத்தா போதுமா?
அதே போல வருமானமும் வேணும். வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? அதே போல நல்ல வார்த்தை வருமானம் வாங்கி கொடுக்கிட்டு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல நல்ல வார்த்தை வீட்டுல உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் சரியா கொடுக்கிட்டு சரி கொடுத்தா போதுமா? அதே போல உன் தெய்வம் கூட நிக்கதா நிக்கலான்ற கேள்வி கேட்டு உன் தெய்வம் வேடிக்கை தான் பார்த்துட்டு உன் வீட்டு வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு வார்த்தை கவனிக்கணும். அப்ப ஏன் மேல வர்றது என்ன தெய்வம்? அப்ப இருக்குதா இல்லையா? குடி கொண்டு இருக்குதா இல்லையா? நல்ல வார்த்தை கேட்டு குடி கொண்டு இருக்கு, ஆனா வேடிக்கை பார்த்துட்டு வார்த்தை கவனிக்கணும். சொன்ன வார்த்தை உள்ள குடி ஒன்று இருக்கு, ஆனா வேடிக்கை வார்த்தை இருக்கு. வார்த்தை கவனிக்கணும் மகளே. சொன்ன வார்த்தை உள்ள அது செயல்படுத்தி கொடுத்தா தானே, அது செயல்பாடுல இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை கைப்பிடிச்சு வேலை செஞ்சு இருந்தா தானே அது உண்மை தானே. நல்ல வார்த்தை அதை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், மறந்துவிடாதா. அதே போல வருமானத்தை நிலையா கொடுக்குறேன், அதே போல நிலையான இடத்துல உட்கார்ந்து புரியுது நல்ல வார்த்தை அதை அமைச்சு கொடுத்தாங்க, அப்புறம் மறந்துட மாட்டேன். கண்டிப்பா அது நடக்க போகுது. அதுக்கான காலம் வெகு விரைவில் வார்த்தை கவனிக்கணும். சொல்றதில்ல முக்கியமா உடல் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் உடல் பிரச்சனை நாவல உட்கார வச்சு கொடுக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அப்புறம் மறந்துட மாட்டேன். கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன், மறந்துடாதே. கனிமலையா இந்த புரியுமாங்களே பக்கத்துல வா மகளே. நான் ரொம்ப தூரம் வர முடியாது, நீதான் இடத்துக்கு வரணும். சொல்ற வார்த்தை புரியல, நல்ல வார்த்தை கட்டணும். நீ எந்த ஊரு? நல்ல வார்த்தை சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்ல, வாழ கொடுத்தா போதும் இல்ல, வருமானத்தை பெரிய கொடுத்தா போதும் இல்ல, அதே போல வருமானம் வர வைக்கிறது வாங்கி கொடுத்தா போதும் இல்ல. முக்கியமா சொந்த இடத்துல உட்கார கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த அப்புறம் மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியல, அடுத்த முறை வரும்போது நல்ல வார்த்தை எப்ப நீ சொன்னது போல நடந்துச்சு என்ன சொல்லணும். சொல்ற வார்த்தைக்குள்ள இந்த மதிய துணி அனுமதிச்சு 11 காணிக்கிறதுக்கு 48 நாளும் ₹1 காணிக்கிறது மறந்துக்கூடாது. முடிஞ்சா விளக்கு போடும். 48 நாளைக்கு விடாம விளக்கு போடணும். முடிஞ்சா ₹1 காணிக்கிறது மறந்துக்கூடாது. அதை கணிப்பைய இதை உடலுக்கு பயன்படுத்து. குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும். 3 பங்கா இருக்கு. ஒன்ன சாப்பிடறதுல பயன்படுத்து, ஒன்னு குடிக்கிறதுல பயன்படுத்து, ஒன்ன குளிக்கிறதுல பயன்படுத்துங்க. ஒன்ன குளிக்கிறதுல 3 சொட்டு தண்ணியில கலந்துக்கு அதை குளிச்சா போதும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். சொல்ற வார்த்தை புரியுதுல, மறந்துக்கூடாதா. அதே போல வருமானத்தை கைப்பிடிச்சு மேல வீட்டு வந்தா அப்படி மறந்துட மாட்டேன். அதே போல பிள்ளைகளுக்கு நாவல உட்காந்து படிப்பறிவு நல்லபடியா முன்னேற்றமே ஏற்படுத்தி கொடுத்து நினைச்ச இடத்துல வாங்கி கொடுத்தா அப்படி மறந்துட மாட்டேன். தண்ணி இந்த இத வீட்டுல பூஜை அறையில வச்சுக்கிட்டா போதும். உன் குலதெய்வத்தை எடுத்து ₹11 காணிக்க முடியும். வேற என்ன வேணும்? நான் என்ன சொன்ன, உன் பிள்ளைகளுக்கு உடல் பிரச்சனைக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் தெளிவா சொல்லிட்டேனே. அதுக்கு தான் கனி கொடுத்துருக்கேன், பயன்படுத்துங்க. போயிட்டு வாங்க.